எப்படி இருக்கிறார் பேனசீர்? ஆதாப் ஜோதா பேகம், நீங்கள் ஒருவேளை என் ஆரோக்கியத்தை கேட்க வந்திருந்தால் நலமில்லை என்று கூறுவேன். நான் கேட்க வந்தது இன்னும் முடியாத உன்னுடைய வேலை என்ன? என்ன பேசுகிறீர்கள் ஜோதா பேகம்? பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள். என் உடல்நிலை சரியில்லை. எந்த வேலையும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறேன். ஆனால் என்ன செய்வது? அடிமையாக இருப்பதால் சொல்வதை செய்துதான் ஆக வேண்டும். நீ இங்கு என்ன வேலை செய்ய வந்தாயோ அந்த வேலை பற்றிதான் உன்னிடம் கேட்கிறேன். அந்த வேலையை பற்றிதான் நீ உன் தாய்க்கு கூட மடல் எழுதியிருந்தா? நான் கூறுவது சரியா? வேலை இன்னும் முடியவில்லை. நான் சஹின்ஷாவின் விசேஷ தாசி. அவர் சொல்வதை செய்வது என்னுடைய கடமை. ரகசிய தூது அனுப்புவது அல்ல. சரி, எனக்கு கூறவில்லை என்றாலும் ஷேன்ஷாவிடம் இதை பற்றி தெளிவாக கூறிவிடுங்கள். அப்படி என்றால் இந்த மடலை சஹின்ஷாவிடம் எடுத்து செல்ல போகிறீர்களா? சரி, செல்லுங்கள். போய் கூறுங்கள். ஏமாற போவது தாங்களே. சஹின்ஷா இந்த மடலை பார்த்து விட்டார். அதை பற்றி என்ன விசாரிக்க வேண்டுமோ அதையும் விசாரித்து விட்டார். அவர் கட்டளையிட்ட பிறகுதான் அந்த மடலும் அனுப்பி வைக்கப்பட்டது. ஜோதா பேகம், நீங்கள் தேவையில்லாமல் சிரமப்படாதீர்கள். நீங்கள் என்னுடன் விவகாரம் வைத்துக் கொண்டு ஏன் உங்கள் அந்தஸ்தை குறைத்துக் கொள்கிறீர்கள்? நீங்கள் அனுமதி அளித்தால் இனி நான் ஓய்வு எடுத்துக் கொள்வேன். என்னுடைய உடல்நிலை மோசமாக இருக்கின்றது. சஹின்ஷாவை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அவர் என்னை எப்போது அழைப்பாரோ என்னவோ, நான் எப்போது அவரை நெருங்குவேனோ என்னவோ. ஜோதா பேகம், நீங்கள் ஆழமாக ஆராய ஆரம்பித்து விட்டீர்கள். ஜலாலிற்கு முன்பு உங்கள் கதையை முடிக்க வேண்டும் போலிருக்கிறதே. என்ன நடக்கிறது? என்ன சத்தம் இது?